கால இந்த வெட்டி பயல வெட்டி போடுறேன் சாமி. இவன் தோலை உரிச்சு உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டாலும் இவன் கருமம் துறையாது சாமி. இந்த புத்துச்சவத்துக்கு அழுத கோயில் கோபுரத்துல ஏற பாக்குது சாமி. என்ன காளியப்பா, என்ன நடந்துச்சு? வாயால எப்படி சொல்றது சாமி? உங்க வீட்டு பொண்ணுகிட்ட இந்த சின்ன நாய் சிநேகிதம் வச்சுக்கிட்டு இருக்குது சாமி. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். காளியப்பா, இந்த சுண்டைக்கா விஷயத்தை பெருசு பண்ணி ஊரையே கூட்டிட்டே நீ. சாமி என்ன சொல்றீங்க? ஆமா காளியப்பா, என் பொண்ணு உன் பிள்ளைய ஸ்நேகமா இருக்கிறது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். சாமி நான் சொல்ல வந்தது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி நாளைக்கே கலெக்டராக போறோம் கழுத்துல துண்டை போட்டு நடு ரோட்ல நாய் மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கிறது பெரிய தப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண சிநேகம் இல்ல. இந்த பாவி மாவன் உங்க பொண்ணை கட்டி புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். இவனை அப்படியே வெட்டி ஆத்தாளுக்கு பலி கொடுக்கணுங்க. வேண்டாம், அழுக்கு ரத்தத்தை எல்லாம் ஆத்தா ஏத்துக்கவே மாட்டான். இவனை வெட்டி அப்படியே ஆற்ற எறியணும். நாய பட்டிலேயே வச்சிருக்கணும். 4 எழுத்து படிக்க வச்சால அதான் பந்திக்க வந்துருச்சு. ஏதோ செய்யத்தகாத காலத்தை செஞ்சுட்ட மாதிரி ஆள காலத்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க குட்ட குட்ட நாங்க குனிஞ்சிட்டு இருந்த காலம் மலையேறி போச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். மூடுறா வாய. செய்யறதையே செஞ்சு விட்டு எழுத்து வேற பேசுறியா? ஊர் உலகத்துல செய்யாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன். நியாயத்தை பேசக்கூட தைரியம் இல்லாம மண்புழு வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் கண்ட கண்ட நாயை நம்மளை பார்த்து குறைக்குது. யாரா நாய்ங்கிற? மேல பேசுன கொலை விழும். கொலை செய்யறதா உங்க கொலை தொழிலாச்சே. தம்பி, இது ஏன் குடும்ப பிரச்சனை. உன்ன மாதிரி வீதியில போறவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. நான் உங்ககிட்ட சொந்தம் கொண்டாடிட்டு சண்டை போடுறதுக்கு வரல. எனக்கு நேர்ந்த கதி இந்த தாய் இல்லாத பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்கு தான் நியாயம் கேட்க வந்திருக்கேன். நிறுத்துறா. எது நியாயம் எது அநியாயம்னு பெத்தவனுக்கு தெரியும். தீர விசாரிச்சு நானே ஒரு நல்ல முடிவுக்கு வர்றேன். சிவலிங்கம், உங்க அப்பா சொல்றதுல உண்மைதானே? உண்மைதான். நீ என் மகளை காதலிக்கிறியா? ஆமா. அவளையே கல்யாணம் கட்டி போறியா? ஆமா. இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? எது தப்புன்னு சொல்றீங்க? காதலிக்கிறதே தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல ஜாதி அந்தஸ்து மீறி உங்க மகளை காதலிச்சது தப்புன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, கேள்வியிலேயே பதிலையும் சொல்லிட்டேன். உன் காதல் நிறைவேறும் நினைக்கிறியா? ஏன் நிறைவேறாது? இதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், ஊர் இதுக்கு சம்மதிக்குமா? ஊர் சம்மதம் எனக்கு தேவையில்லை. செருப்பாலடி நாய. போன ஆசைப்பட்டுச்சான் புலிப்பால குடிக்க. பூசாரி, குறுக்கதா பேசுன மந்திரம் சொல்ல நாக்கெல்லாம் ஆக்கிடுவேன். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பேசுங்க சாமி. சிவலிங்கம், என் மகளை நீ காதலிக்கிற, அவளை கல்யாணம் செய்துக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? அவ உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறாளா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. லட்சுமணன் கிழிச்ச கோட்டை சீதை கூட தாண்டிட்டா. ஆனா நான் கிழிக்கிற கோட்டை என் மகன் நிச்சயமா தாண்டவே மாட்டா. அத நீங்களே சொல்லிட்டா இப்படி. அதான் உங்க பொண்ணு இங்கே நிக்கிற, கேட்க வேண்டியதானே? துளசி, தைரியமா பயப்படாம சொல்லுமா. அவன் தான் உன்னை காதலிக்கிறான், ஆனா நீ அவனை காதலிக்கல இல்ல. அவன் தான் உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனா நீ அவனை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படல இல்ல. அவன் உன்னை காதலிக்கிறதே நம்ம பணத்துக்காகத்தான். அத அந்த பையன் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இல்ல. இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நாங்க 2 பேருமே காதலிக்கிறோம். நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் இருந்தாலும் அவரோடதான், இறந்தாலும் அவரோடதான். இப்ப சொல்லுங்க, ஊருக்கெல்லாம் விருந்து வைக்க போறீங்களா இல்ல இவங்க 2 பேருக்கு விஷம் வைக்க போறீங்களா? நாங்க ஏன் விஷம் குடிக்கணும்? நாங்க வாழ பிறந்தோமே தவிர சாகறதுக்கு இல்ல. காதலிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு எந்த சாஸ்திரத்துக்கு சக்தி கிடையாது. சபாஷ் ராமாப்ல, கரெக்டா சொன்ன. என் விஷயத்துல எங்க அப்பா கிட்ட நான் ஏமாந்துட்டேன். உங்க விஷயத்துல ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் இழிச்சவா இல்ல. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம என் கட்ட வேகாது. பெரியவங்க எல்லாம் கூடி இருக்கீங்க, ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. வர தை மாசம் 18ஆம் தேதியே ஒரு அருமையான முகூர்த்த நாள். அன்னைக்கே துளசிக்கும் சிவலிங்கத்துக்கும் கல்யாணத்தை நடத்திடுவோமே. சாமி,
மெய்யாவா சொல்றீங்க? அந்த கடவுள் அறிய மெய்தான். காளியப்பா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்களான்னு உரசி பார்த்தேன். இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு காதலிக்கிறாங்கன்னு. அந்த காதலை பிரிக்கிறது கடவுளையே எதுக்குற மாதிரி. காலங்காலமா கடவுளுக்கு தொண்டு செய்துட்டு இந்த மனப்பக்குவம் கூட எனக்கு வரலன்னா அப்புறம் நான் எப்படி பக்தனா இருக்க முடியும் சொல்லு? ஆனா காளியப்பா, எனக்கு சம்பந்தியா வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சாமி, நீங்க மனுஷனே இல்ல சாமி. சாமி, உங்க கால் வைக்கிற இடத்துல என் தலைய வைக்கிறதுக்கு கூட யோக்கியதை இல்லாத என்ன உங்களுக்கு சம்பந்தி ஆக்கி சமபந்தியில உட்கார வைக்கிறீங்களே சாமி. உண்மையிலேயே நீங்க தெய்வம் தான் சாமி. ஆனா ஒரு சின்ன வார்த்தை சாமி, பிறப்புலதான் உங்களுக்கு சமமா இல்லைன்னாலும் படிப்புலையாவது. அதான் அவன் எம்ஏ படிச்சு பாஸ் பண்ணிட்டானே. அதுக்கு இல்லைங்க, அந்த பயப்புள்ளைய ஒரு கலெக்டர் ஆக்க பொண்ணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. அந்த படிப்புக்காக அவன் நாளைக்கு வெளியூருக்கு போறான். திரும்பி வந்ததும் கண்ணாலத்தை வச்சுக்கலாங்க. நீ சொல்றது சரிதான். எனக்கு வரப்போற மாப்பிளை காளியப்ப மகன் சிவலிங்கமா இல்லாம கலெக்டர் சிவலிங்கமா வந்தா எனக்கு தானே பெருமை. அவன் படிப்பை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமே கல்யாணத்தை வச்சுக்குவான். உங்க பேச்ச நான் நம்பல. நீதான் படைச்சவனையே நம்ப மாட்டியடா, பெத்தவனையா நம்ப போறேன். இந்த திருநாவுக்கரசு சொன்னதுதான். இந்த கல்யாணம் என் மக ஆசைப்பட்டபடியே நடந்தே தீரும். சிவலிங்கம், நீ படிப்புக்காக நாளைக்கே போகலாம். புறப்படு. வரங்க. சுவாமிகளே, என்னடா ஒரு முக்கியமான பாயிண்ட மறந்துட்டீங்களே. சொல்லு. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளை கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை. முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. என் சைடுல நான் ஒருத்திதான், யாரையும் கேட்க வேண்டியதில்ல. உங்க சைடு? எனக்கு சைடே கிடையாது. நான் எடுக்கிறதா முடிவு. சும்மா லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன். நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு. அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன். ஏங்க எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏக்குறீங்க? ஏன் பிடிக்காதா? இல்லைங்க, உங்கள மாதிரியே ஒரு நாய்க்காரர் இருக்கானே, அவன் ஞாபகம் அடிக்கடி வருது. நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும். அதுக்காக தான் சொன்னேன். நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம்? பப்ளிக்கா வேணாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். அரே, நிம்மல் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதை பத்தி காணுக்கு கவலை இல்லை. நிம்மல் நம்மளுக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், பின்னாடி தாலி கட்டுறான். பின்னாடி தாலி கட்டணும், முன்னாடி தாலி கட்டணும். ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு வேண்டாம், அடுத்த ஒதுக்கிறோம். அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அது எங்க காபூலே இல்லை. நிம்மல் காத்தடிக்க வந்தான், நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான். முதல்ல எனக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், அப்பாலே ஒதுங்கிக்கிறான். கொஞ்சம் இப்படி வர்றான். சரி, போறான். என்னடா மிரட்டுற? நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போட, இந்த பொண்ணு இல்லாட்டா வேற பொண்ணு. ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. அபிராமி அந்தாதி சொல்லுமா. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்பதும் என் சிந்தே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும. நீயொரு குங்கும குளம், அதில் நான் குளிக்கலாமா? நீ பிறக்கும் போதே பிருந்தாவனம்,
அதில் பூ பறிக்கலாமா? துளசி, ஒண்ணு இல்லப்பா, கவிதை ஞாபகம் வந்துருச்சு. புரியுதும்மா. உன் மனசுல இருந்த அம்மன் வெளியேறிட்டா, சிவா குடியேறிட்டான். எழுதி வைத்தானே தேவன் என்று இன்னாட்டு இன்னார் என்று ஒரு ஜூனியர் கோபால் பீடி கட்டு ஒண்ணு கொடுங்க. இருங்க வாரேன். அடடே சம்பந்தம் தம்பி, சவிக்கமா? வாங்க அம்மன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன? நீங்க கல்யாண தரகரு, உங்களுக்கு எப்படி எம்என் பேர் வந்துச்சு? என் பேர் எம் நாகராஜன். அத சுருக்கமா எம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அது போக போக எமன் ஆயிடுச்சு. அதான் ஒரு கையில பாச கயிறையும் ஒரு கையில தாலி கயிறையும் வச்சுட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. என் தொழில் அப்படி. இப்ப யாரு கயிறு வீச போறீங்க? உங்க அப்பாவுக்கு தான். தம்பி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அப்பா சொன்னாரு. யாருக்கு? உங்க தங்கச்சிக்கு. அதான் போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்களேன். வெளிமாநிலத்து மாப்பிள்ளையா பார்க்க சொன்னாரு. கல்கத்தா, டெல்லி, பாம்பே, இப்படி. எப்படி போட்டோலாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சீங்க? தம்பி, எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க தம்பி. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. இந்த மாதிரி போட்டோலாம் எடுத்துட்டு என் வீட்டு பக்கம் வந்தா இந்த அங்க வச்சிருக்க ஒண்ணு விட்டு. தம்பி என்ன விட்டுங்க தம்பி. எனக்கே இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். போட இந்தாங்க பீடி வேணாம், போடி. என்னடா இதெல்லாம்? தெரியல. துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தரகரை வச்சு பம்பாயிலையும் கல்கத்தாவிலையும் மாப்பிள்ள தேடினீங்களே, ரகசியமா அவனுங்களோட போட்டோ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. துளசிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்னா அது சிவாவோட தான். நீங்க பேச்சு மாறினீங்க, நான் மிருகமா மாற வேண்டியிருக்கும். டேய், இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னும் என் முன்னால நீ நிக்கிற. என்ன செய்யறது? எனக்கு மகனா பிறந்து தொலைஞ்சிட்ட நீ. நம்ம கையில எதுவும் இல்லடா. எழுதி வச்சபடிதான் எல்லாம் நடக்கும்.